சம்வே வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி வருது. அப்போ அது ஒன்று மட்டும் என் மனசுக்குள்ள இப்போ என் கல்யாணம்லாம் தெரியாது. ஆனால் அது கல்யாணம்னா மாமனார் தெரியாது. இருந்தாலும் வந்து ஒருத்தர் இருக்காரு நமக்கு எப்படியோ லிங்காக எப்படியோ வந்துருக்கு பாருன்னு நினச்சி பாருங்க. சேராதவரை சேர்ப்பார், மாறாதவரை பார்க்க வைப்பார், உள்ளாதவரை குள்ள வைப்பார். இந்த ஆண்டவனுடைய என்னை பொறுத்த வரைக்கும் சிவா ஒன்றே ஒன்று, இந்த உலகத்தில் மை எக்ஸிஸ்டன்ஸ் இட்செல்ஃப் இஸ் ஆக்சுவலி I never thought I will be born to such and such person. நல்லவனா கெட்டவனா கொண்டுட்டீங்க. Medicine. And I gave birth to 3 daughters. And one of my daughters will marry Kalyan. And through Kalyan I will meet children for இதெல்லாம் நான் வந்து என் லைஃப்பில் ரொம்ப எதிர்பார்க்காது. But all this has been destined by God already. And I never expected that I will marry a Brahmin girl. Again the Brahmin. ஏன்னா அங்கே பிரச்சனையே இப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மாவே இனி வேற காஸ்ட்லி அப்படின்னு சுத்தமாக சர்வெட் பை ஆல் பிராமின் பீப்புள். இப்போ என்ன பண்ணுறது எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டில் போய் காமிக்கிறோம்னா என்ன சொல்கிறது சார். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆனால் சார் ஒன்னே லவ்ஸ் மீ லாட். அவ்வளோதான், அது வேற ஒன்றும் வேண்டாம். ஜனனி காலில் விழுச்சா? காலில் விழுலையா? அந்த ரெண்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அம்மா ரொம்ப லவ். அதனால தான் வந்து அவங்க வீட்டில் சொன்னா இன்னைக்கு as long as she loves me I never leave her அப்படின்னு சொன்னா. சார் வாழ்க்கையில் வந்து இல்லை, வாழ்க்கையில் ஒரு சின்ன உதாரணம். ஜனனி உனக்கு சேர்த்தா சொல்கிறீங்களா? வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே நீங்கள் தான் சமைக்கிறீங்க, இல்லை இவர் சமைக்கிறதா வச்சுங்க. ஒரே மாதிரி சமையல் இருக்காது. ஒரு நாளைக்கு உப்பு இருக்கும், ஒரு நாளைக்கு புளிப்பு இருக்கும், ஒரு நாளைக்கு காரம் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் லைஃப்பில் போய்கிட்டு இருக்கோம். உப்பு இருக்குங்கிறதுக்காக தூர போட்டுருக்கோம். தெரியுது உப்பு இருக்கு, இன்னும் புளியை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சாப்பிட்றோம். உரப்பு இருக்கு, சரி கொஞ்சம் தயிரை விட்டு சாப்பிடுவோம்னு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். லைக் தட் we have hundreds and hundreds of different opinions. The light has got to be, I mean, one by one hurdles while தாண்டிட்டே போனமே ஒழிய you should never look back. And you should never get into the mood. This is my humble and simple body. எனக்கே காத்து மாணிக்கம் வரும். அத்தனை தாண்டி நெறி சொல்லிட்டேன். நான் தெரியாதமா பேசிட்டேன் கோவத்தில். சத்தியமா இனிமேல் பேச மாட்டேன், சத்தியம் பண்ணி தர முடியுமா? பேச மாட்டேன். நான் தான் காம்ப்ரமைஸ்க்கு வரணும். சாரிப்பா யாரு வரா? இல்ல சிவா, நான் ஒன்று இவன் டேக்குங்கிற பாலிசி 2 பேருக்கு உண்டு. 50-50 இருந்தே தீரும். இவன் டேக் பாலிசி வந்து ஒரு டைம் இருக்கு. ஆனால் I want to try to explain here என்ன அதாவது நீங்க கூட உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மினிட்ல ஜனனி சொன்னது கரெக்ட் தான் ஃபீல் வராது. அதே மாதிரி அவளுக்கு அவன் உட்காந்து யோசனை பண்ணும்போது சரி சிவா சொன்னது கரெக்ட் தான் தோணும். 90% அதாவது அன்னைக்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு இந்த இணக்கத்துல ஹாப்பினஸே இருக்காது. புரியுங்களா?